அனைவருக்கும் இனிய வணக்கம். எமிஸ் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொஃபைலில் உள்ள ஆதார் ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கா, அப்படி ஆக்டிவாக இருந்ததுன்னா அது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆதார் அப்படிங்கிற ஆப் மூலமாக எப்படி சரி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் ஆதார் அப்படிங்கிறத முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம எமிஸ் போர்ட்டலில் அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிறதுல போய் கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், 10th A அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டேன். அதில் 3 மாணவர்கள் இருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 காலம் செலக்டட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த ஆதார் நம்பர் பாருங்கள், அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆதார் நம்பர் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த ஃபஸ்ட்டு உள்ள மாணவருடைய ஆதார் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆதார் நம்பர் ஆக்டிவாக இன்ஆக்டிவாக உங்களுக்கு பயோமெட்ரிக் தேவையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட்டு மாணவனுடைய ஆதார் நம்பரை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி ஆகிடுச்சு. இப்போ ஆதாருங்கிற அந்த மொபைல் ஆப்பில் போயிட்டு செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் கேட்கக்கூடிய அந்த ஆதார் நம்பரை நான் என்ட்ரு பண்ணுறேன். அதில் காப்பி பண்ணியிருந்ததை பேஸ்ட் பண்ணுறேன். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, கேப்சா நம்பர், அதை நான் டைப் பண்ணுறேன். 0562 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வெரிஃபை அப்படின்னு வருது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அதை செக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், டியர் ரெஸ்பாண்டன்ட் யுவர் ஆதார் இஸ் ஆக்டிவ் அப்படின்னு ஆதார் நம்பர் காமிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் 10 to 20 அப்படிங்கிறது காமிக்குது. அதுக்கப்புறம் சென்டர் மேல் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றது. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருடைய லாஸ்ட்டு 3 digit நம்பர் நம்ம காமிக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் நம்பர் ரிக்வெஸ்ட் மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் ப்ளீஸ் விசிட் நியர்பை ஆதார் அப்டேட் சென்டர் அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த மெசேஜ் வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எமிஸ் போர்ட்டலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2வது மாணவருடைய ஆதார் நம்பரை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ஆதார் ஆப்புக்கு வரோம். அதில் வெரிஃபை அனதர் ஆதார் நம்பர் அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் கொடுத்துட்டு மறுபடியும் 2வது காப்பி பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்ஸா நம்ம கொடுக்குறோம். 0526ன்னு கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சம்திங் வென்ட் ராங்னு வந்துடுது. ஏன் அப்படின்னா கேப்ஸா 0562 நம்ம என்ன பண்ணுறோம் 26ன்னு தவறாக கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா சரியான அந்த கேப்ஸா நம்பர் 0562 அப்படிங்கிறது கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுத்தோன்னே அது பாருங்கள், டியர் அசிஸ்டன்ட் இந்த ஆதார் நம்பர் இஸ் ஆக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. ஏஜ் குரூப்பு, ஜெண்டரு, ஸ்டேட்டு காமிக்குது. இதில் மொபைல் நம்பர் பாருங்கள் நல்லுன்றது. அப்படின்னா இந்த ஆதாரோட மொபைல் நம்பர் இணைக்கலைன்னு அர்த்தம். அப்போ இவங்களும் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணும்போது ஆதார் நம்பர் ஃபோன் நம்பரை இணைச்சிடணும். இப்போ 3வது ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பரை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு ஆதார் மொபைலில் போய்ட்டு செக் ஆதார் வேலிடிட்டியை கிளிக் பண்ணி அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நான் கேப்ஸா கொடுக்குறேன். 0562 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இப்போ அந்த கீழே உள்ள மெசேஜ் வரல பாருங்கள். என்ன மெசேஜ், இந்த மேண்ட்ரி பயோமெட்ரிக் அப்டேட் நீடு அப்படின்னு இப்போ சொல்லிச்சு இல்லையா, அந்த மெசேஜ் இங்கே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது பயோமெட்ரிக் பண்ண தேவையில்லை, அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னும் சிலருக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள், ஆதார் நம்பர் இஸ் இன்ஆக்டிவ் அப்படின்னு வரும். இப்போ அதையுமே நம்ம சரி பண்ணணும். இப்போ இது போல் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பருடைய வேலிடிட்டியை பார்த்துட்டு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணுமா வேணாமாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.